அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 28வது வசனம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். சகலவற்றையும் நன்மைக்கு ஏதுவாய் மாற்றுகிறார். சகலமும் என்று சொன்னால் இதே 8ஆம் அதிகாரத்துல 36 இருந்து 39 வரை ஒரு பெரிய லிஸ்ட் சொல்லுவார் பரிசுத்த பவுலடிகள். ஆக இந்த சகலவற்றையும் நமது ஆண்டவர் நன்மைக்கு எதுவாய் மாற்றுகிறவர். என்னங்க அந்த சகலமோ? உபத்திரவத்தை, வியாகுலத்தை, துன்பத்தை, பசியை, நிர்வாணத்தை, நாச மோசப்பாட்டையும் எல்லாவற்றையும் ஆண்டவர் நன்மைக்கு எதுவாய் மாற்றுவார். இந்த சகலமும் தான் நமது வாழ்க்கையில அது கற்பாறை. இந்த சகலவற்றையும் தான் நன்மையாக தேனாக மாற்றுகிறார் நமது ஆண்டவர். அதைத்தான் பவுல் சொல்றாரு. நாம் அனுபவிக்கிற பாடுகள், உபத்திரவங்கள், விரும்பாத காரியங்கள், வெறுப்புகள், நிந்தைகள், அவமானங்கள் எல்லாம் எதற்குன்னா நம்மை அழிக்க அல்ல, நாம் தோற்று போவதற்கு அல்ல, நம்மை வெட்கப்படுத்துவதற்கு அல்ல, எல்லாவற்றையும் சேர்த்து நன்மைக்கு எதுவாய் மாற்றுகிறவர் நமது ஆண்டவர். கேட்கலாம், ஏனுக்கு பாடுகள் இத்தனை வருஷம், ஏன் எனக்கு மட்டும் ஏன்? சில நேரத்துல சூழ்நிலை பார்த்தால் எல்லாம் நமக்கு எதிராக இருக்கும். அந்த பட்டியல பாருங்க, எல்லாம் நமக்கு எதிரானது தான். இதை கேட்கிற உங்களுக்கு சூழ்நிலை எல்லாம் உங்களுக்கு எதிராக இருக்கும். நீங்கள் விரும்புறது ஒண்ணு நடக்காம இருக்கலாம். சில விஷயங்கள் புரியாததா இருக்கும். எதிரா இருந்தாலும், நீங்கள் விரும்பாத பாதையா இருந்தாலும், உங்கள் விருப்பத்துக்கு எல்லாம் மாறாக இருந்தாலும், அவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நன்மைக்கு ஏதுவாய் கூட்டி சேர்க்கிறார். இது மனதில் வைத்து தைரியமா இருங்க. ஆக என்ன செய்யலாம்? ஆண்டவர் அனுமதிக்கின்ற பாடுகளுக்காக தோத்திரம்னு சொல்லுங்க, நன்றி செலுத்துங்க. எப்பொழுது எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கன்னு வாசிக்கிறோமே 1 ஆகவே இத்தனை பாடுகள் வந்தாலும் கைவிட மாட்டீர், நன்றி ஆண்டவரே. பின்னணியில் நமக்கு நோக்கம் இருக்கிறது, நன்றி ஆண்டவரே. இது முடியும் பொழுது ஒரு தேன் இருக்கிறது, நன்றி ஆண்டவரே என்று ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். பொறுமையா இருங்க, செபம் பண்ணுங்க. எல்லா கற்பார் இந்த தேனை கொடுக்க கர்த்தர் வல்லவர். இது எப்பேற்பட்ட கற்பாறையா இருக்கலாம், எவ்வளவு உயரமா இருக்கலாம், நிறைய கற்பாறை, ஒன்னும் கவலைப்படாதீங்க. எல்லாவற்றையும் நன்மைக்கு மாற்றுகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.